என்னடா பண்ற? கொஞ்ச நேரம் செத்துருவாடா. அடடா. அடடா. இதோட இரு. அடே. போறல இருக்கால. உன் மனசுல என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன வேணும் உனக்கு? நீ பாட்டுக்கு போய் அவ மூக்குல இருக்கிற ஒயர் எல்லாம் புடுங்கி போட்டிருக்க. அவ செத்துக்கிட்டு போயிருந்தனா என்ன பண்ணிருப்ப? அவ செத்தா உனக்கு என்ன? அவ செத்தா எனக்கு என்னவா? நீ பண்ண காரியத்துக்கு அவ நேரம் செத்து போயிருந்தா உன்னை தூக்கி ஜெயில வச்சிருப்பாங்க. பாரு, உன் முகத்தை போய் கொஞ்சம் கண்ணாடியில பாரு, எப்படி அடிச்சிருக்கானுங்கன்னு. உன்னை அவனுங்க அடிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் செத்துக்கிட்டு போயிருந்தா உன்னை கொன்னே போட்டிருப்பாங்க மாமா. இப்ப எதுக்கு நீ அழுகுற? பின்ன என்ன தவிர உனக்காக யார் அழுவா? என்ன தவிர உனக்காக யார் மாமா அக்கறைப்படுவா? நீ படுக்க பெரிய இவன் மாதிரி பழி வாங்குறேன்னு போயிட்ட. தோ அக்கா சாவ கிடக்குது. நீ அத பாத்துக்கிறதுக்கு இங்க வந்தியா இல்ல எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு வந்தியா? ஏய், என்ன விட்டா ரொம்ப பேசிட்டா போற? அங்க சாவு கிடக்குற எவ்வளவு பெரிய கட்டவ தெரியுமா? அவ என்னைய வேலை பேசணும். கிரிமினல் அவ. என் செல்வி இந்த நிலைமை கொண்டு வந்தாலும் பொண்ணே இல்லடி அவ. இன்னொருத்தர் செத்து நாம வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவு கேவலமான எண்ணம் தெரியுமா? நம்ம விட்டு போன சாவச்சு அவ வாழணும்னு பார்த்தாடி. அவளை கொல்லாம போய் கூப்பிட்டு வர சொல்றியா? ஏன் மாமா நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அவ எப்படி போனா எனக்கு என்ன? எனக்கு முக்கியம் நீ, என் அக்கா, என் குடும்பம் மட்டும்தான். அவ செஞ்ச பாவத்துக்கு தானே அவ சாவ கிடக்குறா. இதுக்கு மேல அவளுக்கு என்ன தண்டனை வேணும்? பத்தாது கையில பத்தாது. என் செல்விய காகித மாதிரி கசக்கி போட்டவ துடி துடிச்சு சாவணும். இன்னைக்கு அவ எப்படியோ தப்பிச்சிட்டா. ஆனா அவளே செத்துட்டானா அவளுக்கு நல்ல சாவு இல்ல. அவளுக்கு என் கையால தாண்டி சாவு, கொடூரமான சாவு. என் செல்வி அனுபவிச்சு வளையுட அவளுக்கு 2 மடங்கு வளையணும். கொஞ்சம் வாயை மூடுறியா? நீ வீட்டுக்கு போ, நான் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஏய், என்னென்ன மொக்க நினைச்சிட்டியா? இவனுக்கு பயந்து நான் வீட்டுக்கு போகணும்ன்ற? நீ இங்க இருந்து எல்லாரும் சமாதானப்படுத்தலாம்னு பாக்குறியா? அதாண்டி பொம்பளை மனசுன்றது. வீட்டுக்கு என்ன ஆகுமோ புருஷனுக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து பயந்து சாவு. ஏய், ஆம்புலன்றவன் யாரு தெரியுமா? தான் குடும்பத்து மேல எவன் கைய வச்சாலும் அவன் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் அவனை எதிர்த்து நின்னு அந்த பையில நம்ம கால்ல விழ வைக்கிறான் பாரு, அவன் தாண்டி ஆம்பளை. என் குடும்பத்தை அள வச்சிருக்காடி அவ. அவன் என் கால்ல விழுந்தா இல்ல செத்தாலும் மன்னிக்க மாட்டான்டி. பாத்தியா உன் நினைப்புல எப்படி போகுதுன்னு? கோவத்தை தவிர உனக்கு வேற என்ன தெரியும்? எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறவன் ஆம்பளை இல்ல, யோசிக்கிறவன் தான் ஆம்பளை. எவ்வளவு கோவம் வந்தாலும் தன் குடும்பத்தை பத்தி யோசிக்கிறவன் தான் நிஜமான ஆம்பளை. நீ நல்லவன் தான் மாமா, ஆனா நீ ஒரு முட்டாளு. கோபம் கண்ணை மறைக்கிற அளவுக்கு முட்டாளு. அவ எனக்கும் அக்கா தான். உன்னை விட அவ மேல எனக்கு அக்கறை அதிகம். ஆனா என் கண்ணுக்கு அவ மட்டும்தான் தெரியறா. என் மனசு பூரா என் அக்கா பொழைச்சா போதும்னு தோணுதே தவிர அதுக்கு காரணமா இருந்தவங்க சாகணும்னு உன்ன மாதிரி முட்டாள்தனமா எனக்கு தோணல மாமா. முட்டாள் கிட்டாள் சொல்ல அவ்வளவுதான். என்ன அடிக்க போறியா? அடி மாமா அடி. உன் அன்புதான் மாமா உன்னை முட்டாளாக்குது. உன் குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற பாசம் தான் உன்னை கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கு. ஆனா உன்னை தெரிஞ்சுக்க, அதே குடும்பம் நீ ஜெயிலுக்கு போனா நடு தெருவுல வந்து நிக்கும். அதுக்கப்புறம் நானும் உங்க அம்மாவும் தான் அனாதையா நிப்போம். நீ பாசத்துக்காக முட்டாளா இருக்க போறியா இல்ல பொறுப்பான குடும்பஸ்தனா இருக்க போறியான்னு நீயே முடிவு பண்ணிக்க. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். டாக்டர், செல்வி ஒரு தடவை பார்க்க முடியுமா ப்ளீஸ்? அவங்களுக்கு ஃபிக்ஸ் நிக்கவே இல்ல. இப்பதான் மயக்க ஊசி போட்டு படுக்க வச்சிருக்கோம். டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. தேங்க்ஸ் டாக்டர். ஓகே.
செல்வி, செல்வி, நான் பேசுறது எதுவுமே உனக்கு கேட்காதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என் மனசாலவும் மனசு கிட்ட நான் பேசுறேன். ஏதோ ஒரு விஷயத்துக்காக தினமும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. 2 பக்கமும் அடி வாங்குற பந்து மாதிரி ஆயிட்ட செல்வி. உனக்கு எந்த அளவுக்கு காயம் பட்டிருக்குன்னு கூட என்னால பார்க்க முடியல செல்வி. இங்க இருக்கிற யாருக்குமே நான் செய்யறது புரியல செல்வி. என் மனச ரொம்ப காயப்படுத்துறாங்க செல்வி. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சேன்னு உன்னை தவிர இங்க இருக்கிற யாருக்குமே புரியாது செல்வி. உன் குடும்பமும் சரி, என் குடும்பமும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க செல்வி. நீ என்ன நேசிக்கிறது உண்மைன்னு எனக்கு தெரியும். என் காதல் உண்மைன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த உண்மையை நீ இல்லாம இந்த உலகத்துக்கு நான் எப்படி சொல்றது செல்வி? நான் சுவாசிக்கிற மூச்சு காத்தே நீதான். உன் மூச்சு நின்று போனா நான் மட்டும் இருப்பேன்னு நினைக்கிறியா? இல்ல செல்வி, அது எப்படி உன் மூச்சு நின்று போகும்? உன் உயிரே எனக்குள்ளதான் இருக்கு. உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நல்ல கலெக்ஷன் வரும். ஏய், இதுக்கப்புறமும் நீ அவங்களுக்கு குறுக்க நின்னு வச்சுக்க, மவளை உன்னை நான் வீடு பூந்து கண்ட துண்டமா வெட்டுவேன். வலிக்குதா? அப்படிதான் வலிக்கணும். மாயா, இப்போ உனக்கு எப்படிமா இருக்கு? உண்மைய சொல்லவா டாடி? சொல்லுமா. உங்க 2 பேரையும் கொல்லணும் போல இருக்கு. மாயா, பின்ன ஒரு சாதாரண ஆட்டோக்காரன் கோடீஸ்வரம் பொண்ணு ஐசியூல புகுந்து கொலை பண்ண பாக்குறான். அவனுக்கு இருக்கிற வெறி கூட உங்ககிட்ட இல்லையே. சீ. இந்த தாடி மீச டெரர் லுக் எல்லாம் வெறும் உலகத்தை ஏமாத்துறதுக்கு போடுற வேஷமா? மாயா, உன்ன மாதிரி அவசரப்பட்டு முட்டாள்தனமா எங்களால எதுவும் பண்ண முடியாது. சரி, அப்போ புத்திசாலித்தனமாவது ஏதாவது பண்ணுங்களேன் பாப்போம். உங்களால புத்திசாலித்தனமாவும் பண்ண முடியாது, முட்டாள்தனமாவும் பண்ண முடியாது. அதனாலதான் நானே டைரக்டா களத்துல இறங்கிட்டேன். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத மாயா. அங்க செல்விக்கு இப்போ சிவியரா ஃபிட்ஸ் வந்து இப்போ கோமால இருக்கா. நம்ம எதுவும் பண்ணாமலே அவ செத்து போறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. என்னது? எதுவும் பண்ணாமலே செத்து போயிடுவாளா? லாரி இடிச்சு அவ சாவல, அவளுக்கு ஆயுசு கெட்டி அவ்வளோ சீக்கிரம் சாவ மாட்டா. வேற ஏதாவது தான் யோசிக்கணும். மாயா, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும். என்ன பண்ணணும்? சந்தோஷ் கிட்ட போய் மாயா சாக போறா, அவ உயிர் போறதுக்குள்ள உன் பொண்டாட்டியா சாகணும்னு ஆசைப்படுறான்னு போய் சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க?
இத கூட உங்களால பேசி அவனை ஒத்துக்க வைக்க முடியலனா நீங்க எல்லாம் ஒரு மனுக்கு கூட லாய்க்கல. போங்க. சந்தோஷ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இப்போ யார்கிட்டயும் பேசுற நிலைமையில இல்லை அங்கிள். சந்தோஷ், இது மாயாவோட உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுல நீ பேசுவ பேச மாட்ட, உனக்கு பிடிக்கும் பிடிக்காது, இதெல்லாம் நாங்க கேட்க வரல. நீ நினைச்சா அவளை காப்பாற்ற முடியும். நான் நினைச்சாவா? என்ன சொல்றீங்க அங்கிள்? ஆமா சந்தோஷ், மாயாக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு கூட எங்களுக்கு தெரியாது. எத்தனை மணி நேரம் உயிரோடு இருப்பான்னு கூட எங்களுக்கு தெரியாது. என் பொண்ணு கண்ணுக்கு முன்னாடியே சாகிறத பார்த்துக்கிட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியல. அதான் ஒரு அப்பாவா வேற வழி இல்லாம உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். அங்கிள், என்ன அங்கிள் இதெல்லாம்? என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு மாயாவுக்காக நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அங்கிள், நான் செய்யறேன். நிச்சயமா செய்வியா சந்தோஷ்? ஏன் அங்கிள் இப்படி கேக்குறீங்க? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க அங்கிள். மாயா கழுத்துல நீ தாலி கட்டணும் சந்தோஷ். அங்கிள், ஆமா சந்தோஷ், இந்த உதவியை மட்டும் நீ செஞ்சா போதும். அவளோட கடைசி ஆசை முதல் ஆசைன்னு எதுவுமே கிடையாது. அவள் ஆசையெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது. அவள் வாழும்போது தான் எங்களால் நிறைவேற்ற முடியல. அட்லீஸ்ட் அவள் சாகும்போதாவது நீயாவது நிறைவேற்ற சந்தோஷ். உனக்கே தெரியும், அவளை விட்டா வாழ்க்கையில் எனக்கு வேற யாருமே இல்லை. என் உலகமே என் பொண்ணு தான். நீ அவளை காப்பாற்ற வேணாம். அவள் சாகும்போதாவது ப்ளீஸ் லெட் ஹர் ரெஸ்ட் இன் பீஸ். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத சந்தோஷ். அங்கிள் ப்ளீஸ் அழாதீங்க. அண்ணே, தயவு செஞ்சு அழாதண்ணே. இங்க பாருண்ணே, இங்க பாருண்ணே. சந்தோஷ் இதுக்கு நிச்சயமா ஒத்துப்பானே. அவன் நம்ம வீட்டு பையனே. நம்ம பொண்ணுக்கு செய்யாம வேற யாருக்குன்னு செய்ய போறான்? நான் சொன்ன சரிதானே சந்தோஷ்? இல்ல அங்கிள், அது வந்து என்ன சந்தோஷ் தயங்குற? இல்ல அங்கிள், மாயா கிட்ட வேணா நான் வந்து பேசுறேன், அவளுக்கு புரிய வைக்கிறேன். ஆனா தாலி கட்டுறதெல்லாம் நான் செல்விக்கு செய்யற துரோகம் ஆயிடும் அங்கிள். வேற ஏதாவது சொல்லுங்க, செய்யறேன். டேய், உன்கிட்ட வேற என்னடா கேட்க போறோம்? காசு பணமா இல்ல வசதி வாய்ப்பா? உன்னை எவனே தெரியலன்ற அந்த செல்வி, அவனுக்கு போய் தாலி கட்டுற? சாகும்போது கூட உன் பேரைய முணங்கிட்டு இருக்காடா நம்ம மாயா. அவ ஆசைய நிறைவேற்றுறானா பெரிய இவன் மாதிரி முடியாதுன்ற. எங்க அண்ணனை பாத்தியா? இவர் அழுது நான் பார்த்ததே இல்லை. ஆனா இப்போ உன் எதிரில் நின்று அவர் அழுதுட்டு இருக்காரு. உன்ன என்ன மாயாவோட வாழணும் நான் சொன்னோம்? ஒரு தாலியை கட்டிட்டு அந்த செல்வி எங்கேயாவது கூட்டு போய் தொலைய. டேய், வாழும்போது தான் உனக்கு இறக்கமே வரல, அவ சாகும்போது கூட ஏன்டா அடம் பிடிக்கிற? இந்த நேரத்துல கூட நீ உதவி செய்யலனா
நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. சந்தோஷ், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். விட அறிவு. மாயா நம்ம வீட்டு பொண்ணுன்னு நினைச்சிருந்தா இவன் இவளை யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். நாம தான் இவனை சொந்த புள்ளையா நினைச்சிட்டு இருந்தோம். அவன் நம்மளெல்லாம் அப்படி நினைக்கல. அங்கிள், அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. அப்ப வா, வந்த மாயாவை பாரு. பேருக்காச்சும் சும்மா அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டு. சந்தோஷ், சொல்லு சந்தோஷ். சாரி அங்கிள், தாலி எல்லாம் என்னால கட்ட முடியாது. சந்தோஷ், எங்க போறீங்க? நில்லுங்கம்மா. கொன்றுவேன். போடி. டாக்டர், ப்ளீஸ் சந்தோஷ். அண்ணன் இவ்வளவு கெஞ்சி கேக்குறாரு. உன் கால்ல அண்ணே, என்னடா விழுந்து இவன் கால்ல சந்தோஷ். போய் விழுந்துட்டு. தயவு செய்து என் பொண்ணுக்கு ஒரு தாலி கட்டு. எந்திரிடே. என்னன்னு? மாயா, மாயா, ஏன் எந்திரிச்சு வந்த? மாயா, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவன் கால்ல போய் விழுறீங்க. அதெல்லமா. தலைங்க. மாயா, டேய், எங்க அப்பா உன் கால்ல அவ்வளவு விழுந்து கெஞ்சினாலும் நீ என்ன கட்டிக்க மாட்டியா? அவ்வளவு திமிரா உனக்கு? மாயா, மாயா. என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டியடா பாவி. மாயா, என்னாச்சு மாயா? ஓ மை காட், மாயா. என்னாச்சு? மாயா, மாயா, என்னாச்சு? டாக்டர், மாயாவுக்கு என்னாச்சு? டாக்டர், டாக்டர், சீக்கிரம் டாக்டர். மாயா, மாயா.